ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் டியூட்டோரியல்ல வந்துட்டு ரேண்டம் மாடியூல் பார்க்கலாம். ஸோ ரேண்டம் மாடியூல்ல என்னங்க? ஸோ ரேண்டம் மாடியூல் வந்து பைத்தான்ல வந்துட்டு இன்பில்ட் மாடியூல். ஸோ நம்ம வந்துட்டு அத இம்போர்ட் பண்ணிட்டு அதில இருக்க மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த வீடியோல வந்துட்டு சம் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரேண்டம் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம நேம்ல இருந்தே சொல்லலாம். ரேண்டம் மாடியூல் எதுக்காகங்க? ஸோ ரேண்டம் நம்பர்ஸ வந்து ஜெனரேட் பண்றதுக்காக. ஸோ இது வந்துட்டு சூடோ ரேண்டம் நம்பர்ஸ வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். விச் இஸ் நாட் ரியலி ரேண்டம்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ரேண்டம் குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு நாம வந்துட்டு அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ரேண்டம் குடுத்தாச்சு. இப்போ ரேண்டம் டாட் குடுத்தோம்னா அதில இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு வரும். பாருங்க ரேண்ட், ரேஞ்ச், ரேண்டம், சாய்ஸ் இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க ரேண்ட் இன்ட். ஸோ இந்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஸோ ரேண்ட் இன்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஸ்டார்ட்டிங், எண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் 2,8 இந்த மாரி குடுக்குறேன். ஏபி 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்ட், இது எண்ட். ஸோ இது வந்து ரேண்டம் நம்ம நேம்ல இருந்து சொல்லலாம். ரேண்டம் இன்டிஜர் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணும். ரேண்ட் இன்ட். ஸோ நம்ம ரேண்டம் இன்டிஜர் நம்பர் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணுங்க. இது வந்து ஸ்டார்ட், இது வந்து ஸ்டாப். ஸோ இது 2மே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இத நம்ம வந்துட்டு இப்ப நம்ம பிரின்ட் ஸ்டேட்மென்ட் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் வேரியபிள்ல கூட குடுத்துருக்கேன். a ஈக்குவல் டுன்னு குடுத்துக்கலாம். இப்ப நம்ம இத பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் a. சோ இத நான் ரன் பண்றேன். சோ நமக்கு ரேண்டம் இன்டிஜர் நம்பர் வந்துட்டு ஜெனரேட் ஆகும். சோ இங்க பாருங்க 8 வந்திருக்கு. சோ மறுபடியும் நான் ரன் பண்றேன். நெக்ஸ்ட் 5 வந்திருக்கு. சோ ரேண்டமா நம்மளுக்கு வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். ரேண்டம் இன்டிஜர் நம்பர். ரேண்டமா நம்மளுக்கு இன்டிஜர் நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணும். 2ல இருந்து 8 வரைக்கும். சோ இது போத் இன்க்ளூடட். இங்க பாருங்க 6 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டும் 6 வருது. ஸோ ரேண்டமா நம்மளுக்கு குடுக்கும். இப்ப 8 வந்திருக்கு. ஸோ ரேண்டம் இன்டிஜர் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச். ஸோ ரேண்ட் ரேஞ்ச்னா ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் பண்றோம். வித்தின் த ரேஞ்ச். ஸோ நம்ம இங்க ரேஞ்ச் வந்து குடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2,6ன்னு குடுக்குறேன். ஸோ இது ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ இங்க ஸ்டார்ட் 2 வந்து இன்க்ளூடடுங்க. ஆனா ஸ்டாப் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாப் வந்து இன்க்ளூடட் இல்ல. ஸோ 6 வந்து வராது. ஸோ இங்க பாருங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட், ஸ்டாப். ஸோ இங்க 2 வந்து இன்க்ளூடட். ஸ்டார்ட்டிங் வந்து இன்க்ளூடட். 6 வந்து நாட் இன்க்ளூடட். ஸோ 2ல இருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ரேண்ட் ரேஞ்ச். நம்ம ரேஞ்ச் நம்ம குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இத நான் பின்னு குடுக்குறேன். இங்க வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்ப பிய பிரிண்ட் பிரிண்ட் பி. ஸோ பாருங்க ரன் பண்ணலாம். ஸோ 2ல இருந்து 6க்குள்ள வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2ல இருந்து 2, 3, 4, 5 இந்த நம்பர்ஸ்ல ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து வரும். பாருங்க 5 வந்திருக்கு. ஸோ புரியுதுங்களா? ரேண்ட் இன்ட், ரேண்ட் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம். இங்க நம்ம ஸ்பேஸ் குடுக்கணுங்க. ஓகே. ரேண்ட் இன்ட், ரேண்ட் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ரேண்டம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சி ஈக்குவல் டு ரேண்டம் மாடியூல்லே ரேண்டம் மெத்தட் நம்மளுக்கு இருக்கு. ரேண்டம் குடுத்தா ரேண்டம் நம்பர் நம்மளுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். இது ரேண்டம் எதுக்குன்னா ஃப்ளோட்டிங் நம்பர் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகும். சோ இது என்ன ஸ்டார்ட்டிங்னா பாத்தீங்கன்னா 0.0ல இருந்துட்டு 1.0க்குள்ள நம்மளுக்கு வரும். 0.1, 0.3 அது மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரேண்டமா ஜெனரேட் பண்றதுக்காக இந்த ரேண்டம் மெத்தட், ரேண்டம் மாடியூல்ல ரேண்டம் மெத்தட். ரேண்டம் மாடியூல்ல ரேண்டம் மெத்தடுங்க. இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல குடுக்கும். சோ இங்க பாருங்க 0.8 வந்திருக்கு. திருப்பி ரன் பண்றேன். 0.7 வந்திருக்கு. சோ ரேண்டம் ஃப்ளோட்டிங் நம்பர் வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். ரேண்டம் மெத்தட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாய்ஸ் இருக்கு, ஷஃபிள், யூனிஃபார்ம் இருக்கு. ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்க்கலாம். சோ சாய்ஸ்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. லிஸ்ட்டா இருக்கலாம், டுப்பிளா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். அதுல இருந்து ஏதோ ஒரு ரேண்டமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட் குடுக்குறேன். அதுல இருந்து ஏதோ ஒரு எலிமெண்ட் நம்மளுக்கு சூஸ் பண்ணணும். ரேண்டமா சூஸ் பண்ணனும்னா, அப்ப வந்து நம்ம சாய்ஸ் குடுக்கலாம். அதே ரேண்டமா சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நான் டி ஈக்குவல் டுன்னே குடுக்குறேன். சோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல இருந்து நம்ம ரேண்டமா சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பாருங்க டைரக்ட்டா பிரின்ட் ஸ்டேட்மென்ட்லயே குடுத்துறேன்.
ரேண்டம் டாட் சாய்ஸ். ஸோ எதுலேருந்து இங்கே சூஸ் பண்ணணும்? இந்த டி. இதான் லிஸ்ட் இல்லையா? ஸோ இந்த டில இருந்துட்டு நம்ம ரேண்டமாக வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் 9 சூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 10 சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரேண்டமாக அந்த லிஸ்ட்லேருந்து நமக்கு சூஸ் பண்ணும். ஸோ ரேண்டமாக வந்துட்டு ஒரு லிஸ்ட், டூப்பிள், ஸ்ட்ரிங் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு சீக்வன்ஸ்லேருந்து ரேண்டமாக வந்துட்டு சாய்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ரேண்டம் சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷஃபிள். ஸோ ஷஃபிளும் சேம் தான். இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் லிஸ்ட், ஸ்ட்ரிங், டூப்பிள் எது வேணா எடுத்துக்கலாம். அதுலேருந்து நம்ம வந்து ஷஃபிள் பண்ணும். ஷஃபிள்னா அது பொசிஷன் வந்து நம்ம ஷஃபிள் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க 1, 5, 7, 9, 10 இருக்கு இல்லையா? இதே நம்ம ஷஃபிள் கொடுத்தோம்னா இது ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். ரேண்டமாக ஷஃபிள் ஆகும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க ரேண்டம் டாட் ஷஃபிள். இந்த ஷஃபிள் மெத்தட் பார்க்குறோம். ஷஃபிள் எதை நம்ம ஷஃபிள் பண்ணுறோம்? இந்த டியை வந்து நம்ம ஷஃபிள் பண்ணலாம் இப்போ. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஷஃபிள் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து டியை வந்து பிரிண்ட் பண்றோம். புரியுதுங்களா? நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 1, 5, 7, 9, 10 இருக்கு. இப்போ வந்து நான் ஷஃபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்றேன் பாருங்க 1, 7, 5, 9, 10. ஸோ அதுவும் ரேண்டமா நம்மளுக்கு வந்து ஷஃபிள் ஆகும். சரிங்களா? எல்லாமே ரேண்டமா நடக்கும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரேண்ட் இன்ட் பார்த்தோம். ரேண்டம் இன்டிஜர் நம்பர் ஜென்ரேட் பண்ணும். ரேஞ்ச் ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணும் வித்தின் த ரேஞ்ச். இந்த ரேண்ட் இன்ட்ல வந்து போத் இன்க்ளூடடுங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மட்டும் இன்க்ளூடட், செகண்ட் நாட் இன்க்ளூடட். ரேண்டம்னா ரேண்டம் ஃப்ளோட்டிங் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே ஃப்ளோட்டிங் நம்பர்ல இன்னொன்னு இருக்கு. நான் சொல்றேன். யூனிஃபார்ம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இ ஈக்குவல் டு ரேண்டம் டாட் யூனிஃபார்ம். ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் நம்பர் தாங்க. இங்க வந்து நீங்க ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ 2,9 கொடுக்குறேன். ஸோ இங்க நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா? ஸ்டார்டிங் எண்டிங். அதே மாதிரி யூனிஃபார்ம்ல வந்து ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்துருக்கோம். இந்த யூனிஃபார்ம் எதுக்குன்னா ஃப்ளோட்டிங் வரும். நம்மளுக்கு 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 9க்குள்ள. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்ல வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க பாருங்க. நம்ம பிரிண்ட் பண்ணல இல்லையா? சரிங்க. ஈயை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் இ. ஸோ பாருங்க 7.66ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் திருப்பி பாருங்க 7.92. ஸோ ஸ்டார்டிங் இது, எண்டிங் இது. ஸோ இங்க ரேண்டம் பார்த்தோம் இல்லையா? ஃப்ளோட்டிங்க்கு. அதே மாதிரி யூனிஃபார்ம் வந்து வித்தின் த ரேஞ்ச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேண்டம் சாய்ஸ் பார்த்தோம், ஷஃபிள் பார்த்தோம். இது எல்லாமே லிஸ்ட், ஸ்ட்ரிங், டூப்பிள் ஏதோ ஒரு சீக்வன்ஸுக்குள்ள வந்துட்டு சாய்ஸ்னா அதுல ரேண்டமா சாய்ஸ் பண்ணும், பிக் பண்ணும். ஷஃபிள்னா அந்த பொசிஷனை வந்துட்டு ஷஃபிள் பண்ணும். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. பைத்தான்ல வந்துட்டு ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்கு. அது வந்து இன்பில்ட் மாடியூல். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டம் இம்போர்ட் பண்ணிட்டு ரேண்டம் டாட் அதுக்குள்ள வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.